ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது சிமுலேட்டர் கேம் தான் விளாட போகிறோம். அதாவது பர்கர் சிமுலேட்டர். ஸோ நம்மளோட கடை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பேங்க்கில் லோன் வாங்கி கஷ்டப்பட்டு இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த எல்லா காசும் இந்த கடைக்கே செலவானதுனால மொத்த பைசா கூட நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இந்த கடையை நடத்துகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட டே 1. ஸோ இதுக்கு மேலே இந்த சிமுலேட்டர்னால் மறக்காமல் இது பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஐ லைக் இட் பார்ட் 2 ஃபார் வெயிட்டிங்னு போடுங்க. அப்போ பார்ட் 2 நம்ம போட்டுடலாம் அந்த கடைக்கு. ஸோ இன்னும் நிறைய சிமுலேட்டர் வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் விளாடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பார்க்குற பாக்ஸ் இதை நோத்திக்க சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, சொல்லியிருக்காங்க. திறக்கலாம். இல்லை டொமேட்டோ இருக்குது. சரி, இப்போ நம்ம குக்கிங் பண்ணுற இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. குக்கிங் பண்ணுற இடத்துல எல்லா டொமேட்டோ பேஸ்ட் பண்ணலாம். 10 டொமேட்டோ இருக்கும் மொத்தம். அதெல்லாம் வெட்டி எப்படி தானாக வெட்டிடுச்சு போல். சரி, வரல. ரீசைக்கிள் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணணும். இது கூட்டு வலியுறுத்தையில் பண்ணுது இது. சரி, இப்போ நம்ம சைனுக்கு போனோம். சைனில் போயிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கு இப்போ இது க்ளோஸில் இருக்குது. ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ, கடைக்கு அதுக்குள்ளே கஷ்டமாட்டாங்களே. சரி, நம்ம போயிட்டு கேஷியரில் நிற்கலாம். கேஷியர் பார்த்திங்கன்னா 0ல் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. என்னடா உங்கள் ஊரில் எவ்வளோ காசு? மேபி ஊரில் ஒரு காசு போல். ஓகே, நம்ம செக் அவுட் இங்கே பண்ண போனோம். ஓகே, டேக் ஃபார் திஸ் சேஞ்ச் ஒரு வழி 90 காசு இருக்குதுங்க போல். ஓகே, நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகே, நைஸ். ஓகே, அடுத்தது வந்திருக்காங்க. அடுத்தது பேடிஎம் வராடியே எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஏடிஎம் வேஸ்ட் கட்டணும் போல். ஓகே, டோட்டல் கட்ட அவ்வளோ நம்ம கரெக்டாக போட்டுடலாம். ஓகே, ஸோ சீட்டிங் பண்ணக்கூடாதுல. ஆர்டர் கம்ப்ளீட். நம்ம இப்போ ஆர்டர் டேப் டு குக்கு. ஸோ நம்ம பெட்டர் எடுத்து போட்டு சீஸ் போட்டு ஏன்டா இதுக்கெலாம் ஏன்டா பர்கர் வாங்குறீங்க? அட பாவிகளா. சரி, ரெடி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்துக்கணும். ஓகே, இது எப்படி எடுக்கிறது? இங்கே சைட்லேருந்து பட்டன். ஓகே, ஆர்டர் இஸ் ரெடிப்பா, எடுத்துக்கோங்க. ஆமாம், 2வது ஆர்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அக்கா? அந்த அக்கா மேலே காட்டுது. நம்ம அதை பார்க்க மாட்டேன். சரி, பன்னு சீஸை டொமேட்டோவாக தெரியல. டொமேட்டோ பன்னு ஆசு அப்படி போடக்கூடாது. டொமேட்டோ சீஸு பன்னு அப்படி போடணும். ஓகே, ரெடிக்கா. எடுத்துக்கோங்க ஆர்டரை. சரி, இப்போ நம்ம இதுக்கு போயிட்டு இன்னும் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே, வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே வருமா? மேபி இங்கே தான் பேக்கேஜ். நம்ம முன்னாடி டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. யார் டெலிவரி பாயின்னு தெரில. அடுத்த டீப்பு கடைக்கு பின்னாடி டெலிவரி பண்ண சொன்னோம். சார் கொஞ்ச நேரம் சார் நான் ஓப்பன் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் சார். கொஞ்ச நேரம் சார். ஓகே சார், நன்றி. சாரி சார், அடுத்து குப்பையில் போட்டுறேன் மக்களே. கண்ட இடத்துல குப்பையை போடக்கூடாது. ஓகேயா? தம்பி சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, காட்டில் 3 வழி 56 காசு. நைஸு. ஆர்டர் எடுத்தாச்சு. நீங்கள் எப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு காசு எவ்வளோ சேஞ்ச் இல்லை? ஓகே, நைஸ். ஓகே, அடுத்தது எவ்வளோ? உங்களுக்கு எவ்வளோ சார்? 3 என்ன சார் எல்லாம் ஒரே விலைக்கு வாங்கிக்க? விலையை ஏற்றி வைக்கணும் போல். அப்போ தான் சரிப்பட்டு வரும். சரி, நீங்கள் என்ன வைக்கிறீங்க? 3 வழி அதே. நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு பர்கர் வாங்கினோம் இல்லை சார். 2 பர்கர் எடுத்தால் ஒரு பர்கர் ஃப்ரீ சார். எப்படி எடுக்கல? சரி சார், அது $2 சரிண்ணா அது. சார் சார், $2 1 சென்ட் சார். பக்கா சார், நாங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கே ஏடிஎம்மில் நம்ம கண்ணு மூட்டி கூட போடலாம். ஓகே, பக்கா வெயிட்டிங்கா. ஓகே, சூப்பர். சரி, நம்ம கடையில் மீட் இல்லை. ஏன்டா பர்கரில் மீட் போடாமல் எப்படிதான் சாப்பிடுவாங்க? ஸோ அவங்க ஆர்டர் வந்துடுச்சு, எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது அதே தான், சேம் தான் போட. சீஸ் முடிச்சு. ஆர்டர். ஓகே, சீஸ் முடிச்சு கைஸ். சீஸ் ஹாட்கார் பாய். ஓகே, இதையும் பாய் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி சார். சீஸ் முடிச்சு சார். ஓகே, வந்துருச்சு பேக்கேஜ். நைஸ். அடுத்த டெலிவரி 7 செகண்டில் வந்துடும் போல். சரி, வந்துட்டேன். இங்கே சீஸ் இங்கே தானே, திறந்து வை. சீஸ் வை. பக்கம். ஓகே, வேகமாக ஓடுறேன். ஏன்டா மாதிரி போயிட்டுருக்கேன். நம்ம கடைக்கு கேட்கிட்டு நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. துற இது போட்டேன் தெரியாம. துற டொமேட்டோ வெட்டி போடு. ஓகே, பயங்கரமாக டொமேட்டோ இருக்குது. 70 யாரை அழுத்தி பிடிக்கிறேன்னா அது அப்படியாச்சு. சரி, கொஞ்சம் வெயிட். கொஞ்சம் சீக்கிரம்.
ஓகே ஓகே நைஸு ரெடி ஆர்டரு. ஓகே என்னங்க உங்களுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துப்போங்க ஆர்டர் இருந்துச்சு. அதே தான் இருக்குது. சாரி மன்னிச்சிடுங்க. பர்கர் எதுவும் ஆர்டர் வரல. என்னது ஆர்டர் இருக்குது? ஏய் ப்ரைஸ் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் போல். ப்ரைஸ் வந்து மாற்றி வச்சுக்கலாம் போல். என்ன பண்ணுறது தெரியல. சரி என்ன ப்ரைஸ் வைக்கலாமா? என்ன ப்ரைஸ் வைக்கலாம்? மேபி ஒரு $4 வச்சுக்கலாம். ஓகேவா? $4 மேபி. நம்ம ப்ரைஸ் அங்கே இருக்கா? எது நம்ம ப்ரைஸு? ப்ரைஸ்க்கு நம்மக்கிட்ட வந்து இது வேணும். சரி பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும். 356 காசு 50 ப்ரைஸ். இது $4 வச்சுச்சு. $4க்கு 4 எனர்ஜியா அது என்னமோ கேட்குறானுங்க. நைஸ். ஓகே லெவல் 2க்கு ஏறணும். அப்போ நம்ம மேலே வந்து லெவல் இருக்குது. டெப்டு கூக்கா. ஓகே நைஸு. நம்மக்கிட்ட பக்கா. ஓகே எல்லா ஆர்டர் கம்ப்ளீட்டட். சார் வெயிட் பண்ணுங்க. ஐயோ க்யூ என்னங்க இவ்வளோ நிற்கிது. தாடி ஓகே 10 5 1 2 4 ஓகே 9 காட்டு. போங்க சார். எவ்வளோ சார் ஓகே $6. ஐயோ என்ன சார் இவ்வளோ கேட்குறீங்க? ஐயோ சார் ஓகே 25 10 ஓகே சார் நாங்கள் எடுத்துப்போங்க. சார் ஏடிஎம் கொண்டு வாங்க சார். ஏடிஎம்மா எவ்வளோம்மா? 4.0 பக்கா 4.1 ஏடிஎம்மா பக்கா 4.1 பக்கா 7 சாரி சார் ஏண்டா அந்த காஸ்ட்டே கணக்கு பண்ணி போடுறீங்களாடா பாவியில. சரி அப்புறம் 4 உன்னை காஸ்ட் சத்தோ அவ்வளோதான் சீக்கிரம் ஃபஸ்ட்டாக சார். கடைக்கு ஆள் நிறையா வந்திருக்கு. ஆர்டர் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. எங்களால் வந்து வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் டக்குன்னு வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு வரும். ட்ரைவ் த்ரூலாம் வந்து ஒன்று கூடிய சீக்கிரம் வரப்போகுது பார்த்துக்கோங்க. இது டே 1 தான். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு எதுவும் இருக்காது. ஓகே நன்றி சார் எடுத்துப்போங்க. ஐயோ பண்ணு பிடிச்சி ஏண்டா டே இப்போ நான்லாம் முடியும்டா டே. ஏன்டா வாங்குறீங்க ஓகே வந்துட்டேன் சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். அவங்க ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பண்ணு வந்தோடனே எடுத்துக்கிறேன். வந்துருச்சு 2 பக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார். கொஞ்ச நேரம் வெயிட் என்னடா ஆர்டர் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு? ஒன்று பக்கரா காணா. ஐயா மேடம் கொஞ்சம் இருக்கு மேடம். யார் அது? இந்த அக்காவாக தான் இருக்கும் போல். அக்கா வெயிட் பண்ணுங்கக்கா கொஞ்சம் நேரம் வடியாச்சு. ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கடை ஊடுற டைம் ஆயிடுச்சு. நம்ம ஒன்றும் லெவல் 2 தாண்டாமல் இருக்கோம். ஐயோ நாசமாக போச்சு. ஐயோ கத்துறாங்களே. சரி கொஞ்சம் இருக்கா சீஸு. ஐயோ சீஸ் காலியாக போகுது. ஐயோ இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே. போதே கடையை க்ளோஸ் பண்ணி விடு. ஐயோ க்ளோசிங் டைம் தான் அது. சரி $1 எவ்வளோ? 10 5 1 ஓகே நன்றி சார். இன்னும் நிறைய இடம் இருக்குது. கொடு சீக்கிரம் கொடுங்க. எட்டாக அடிக்க. ஓகே 10 ஓகே நைஸு. உங்களுக்கு ஓகே அப்படியே எடுத்துகிட்டு போங்க. எதுக்கு வந்து நிற்கிறீங்க? காசு கொடுத்துட்டு போடணும்ல அவ்வளோதான். என்னங்க நீங்கள் 50 ஆர்டர் இருக்கேன். நம்மளுக்கு சீஸ் வத்தாது கன்ஃபார்மு. நம்ம எதுக்கும் இப்போ சீஸ் போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க போய் சீஸ் போட்டு வந்துடுவோம். பர்கர் வரப்போதா இல்லையா? கொஞ்ச நேரம் மேடம். ஐயோ இதுக்கு ஒரு கத்துறாங்க. சரி இப்போ எடுக்கிறேன்டா. அம்மாடி போடுறா ஆர்டர்ப்பா லெவல் 2 வெற்றி சாயா. இது வேதான் சத்தியம். ஓகே ஸ்போன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணுமா? ஸோ நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம டக்குன்னு பர்கர் செய்யலாமா? ஏன்னா இப்போ நிறைய பேர் தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஆள் குறவாக வருமா? அது என்னடா இது? ஆமாம் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு சர்வீஸ் ஆளும் இல்லை. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் சொல்லலை. நான் சொன்ன மாதிரியே சீஸ் முடிச்சு அதுக்கு தான் ரெடியாக ஆர்டர் வச்சுருந்தேன். நம்மளுக்கு ஏறமாக இருக்குது எங்கே காட்டுது. பேட்டி பர்கரா? அட காவிகளா பேட்டி கேட்குறானுங்க இப்போ நம்மக்கிட்ட. அட பாவிகளா சீஸு கேட்க வழி இல்லாமல் போதும். உங்களுக்கு பேட்டி வேறையாடா? கொஞ்சம் அப்படிதான் இருக்குல்லட்டா. சரி நம்ம ஒரு பேட்டி எங்கே ஆர்டர் பண்ணுறது இல்லையே? பேட்டி சரி இப்போதைக்கு வந்து பேட்டின்னு சொல்லியிருக்கானுங்க. பேட்டி $30 இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல். நம்ம பேட்டி ஒரு 2 பாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் சார். கொஞ்ச நேரம் சார். ஐயோ சாரி சார். நான் இதை தட்டியே தெரியாமல். இப்போ கொஞ்ச நேரம் சொல்லியே டைம் ஓட்டுறீங்கடா. ஐயோ சாரி சார் கொஞ்சம் நேரம். ஓகே பக்கா உங்களை எடுத்துகிட்டு போங்க. ஓகே நாங்கள் டக்குன்னு வந்து நார்மல்னாலும் கொஞ்சம் லேட்டாகவும் பண்ணுறோங்க. இல்லைன்னா
அவ்வளோதான் கதைகளி தான். ஓகே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு பக்கம். ஓகே என்டி நாய்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஆமாம் அதில் கட்டு போகாது ஃப்ரிட்ஜில் தானே வைக்கணும். நம்ம இதை இப்போ எங்கே வைக்கிறதால இதான் வைக்கணுமா? ஓகே தஸ் சம்திங் நம்ம வந்து இங்கே வச்சுருவோம் வைக்கிறேன். நான் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு எண்ட் ஆஃப் டே படிக்கிறேன். ஓகே டே 1 முடிச்சு நினைக்கிறேன். ஓகே நன்றி வணக்கம் என் டே. ஓகே நம்மளுக்கு வந்து 18 ஃபுட் வந்து சேலாக இருக்குது. டோட்டல் ஸ்பெண்டிங் வந்து $56. ரெவன்யூஸ் வந்து நம்ம கிடச்சது வந்து $68. டேக்ஸ் வந்து இன்றைக்கி எதுவும் வரல. ஓகேவா நம்ம டேக்ஸ் வந்து 3 நாளுக்கு வந்து ரெவன்யூஸில் 10% கழிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் ப்ராஃபிட் $11 தான் ப்ராஃபிட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்தனால இதாகிடுச்சு. நிறைய எனர்ஜி. ஓகே எனர்ஜி கிடச்சிருக்கு. நன்றி வணக்கம். ஸோ பை கிரில். ஓகே நம்ம கிரில் வாங்கணும் போல். நம்ம இப்போ கிரில் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே கிரில் எங்கள் ஃபர்னிச்சரில் இருக்கா? ஓகே ஃபர்னிச்சர் எங்கே இருக்குது? இதா இங்கே இருக்குது கிரில்லு. ஓகே $40 வேணுமா? அதுக்கு செத்து போகலாம். சரி வர விடுங்க. $40 கேட்குறானுங்க. மனுஷனாடா நீங்களாம் $40 கேட்குறீங்க. சரி வாங்க கடையை ஸ்டார்ட் பண்ணி $40 தாண்டா சம்பாதிக்கிறேன்டா. $40 சம்பாதிக்கிறேன். சார் இது வந்து கேட்காது சார். பேட்டி இல்லை சார் நம்மக்கிட்ட. உங்களுக்கு என்ன வேணும்? பேட்டி மட்டும் கேட்காது சார். ஓகே நார்மல் பேக்கர். ஓகே நன்றி சார். ஓகே டபுள் காயின். ஓகே அப்புறம் எவ்வளோ சார் வேணும் உங்களுக்கு? 10 5 சார். நாங்கள் எடுத்து போகணும் சார். கொஞ்சம் குழப்படி ஆகிடுச்சு. ஓகே நன்றி வணக்கம். சரி நான் அதுக்குள்ளே செஞ்சிடறேன் உங்களுக்கு. டக்கு ஐயோ தப்பாக போட்டேங்க. கரெக்டாக போட்டுருக்கேன் கணேஷ். ஓகே நன்றி வணக்கம். ஐயோ ஏற்கனவே இங்கே இடம் இல்லை. சீஸ் வேறு இது வேறு $4 வந்துடுச்சு. இது நார்மல் தானே சார்? நன்றி சார். 4.0. ஓகே நைஸ். நன்றி உங்களுக்கு அதே தானா? 4.01. நன்றி. ஓகே கேடு வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுருந்தோம். வந்துருச்சு எல்லாம். என்ன பண்ணுறது? எல்லாம் ஆர்டர் போட்டால் தாங்க சம்பாதிக்க முடியுது. என்ன சொன்னாடானுங்க? ஸ்டாஃப் இங்கே இருக்குது. எப்படி போட்டு எடுத்து போனாங்க? ஓகே நைஸ். யாரோ வரிசையில் நிற்கிறேங்களா? தர ஓகே நம்ம இங்கே போட்டுக்கலாம். டக்கு ஓகே 0 ஐட்டமு ஓகே போட்டுக்கலாம். ஓகே வாங்க டக்குன்னு போய் எடுக்கணும். இல்லைனா கதகளியே தான். அப்புறம் போய் எடு 2 ஆர்டர் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது. நம்ம அந்த 2 ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் 2 ஆர்டர் வேறு வந்துருச்சு. என்ன பண்ண போகிறோமோ? சரி சீக்கிரம் பண்ணிட்டு ஓகே போட்டு ஐயோ ட்ரே தூக்கி உள்ளே போட்டேன். சார் மன்னிச்சிடுங்க சார். ஐயோ ட்ரே தூக்கி உள்ளே போட்டேனே. அதுதான் அவங்களோட ட்ரே தான். அதனால பிரச்சனை இல்லை. இது ஓகே டன். எடுத்துகிட்டு போங்க. இது எடுத்துகிட்டு போங்க. ஓகே நைஸ் பக்கா. சரி என்ன கடைக்கு இவ்வளோ ஆள் வருது? என்ன குறவான்? பேட்டி தான். இதான் நான் கேட்குறியா? வந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில். சரி இதுக்கப்புறம் 25. ஸோ 55 வந்துருச்சு. சரி எடுத்துக்கலாம். 10 ஓகே நைஸ். ஓகே பிஸ்னஸ் சார் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக டக்கு நம்ம போட்டு தரேன். நல்லா சார் நல்லா இருக்குது சார். நானே இப்போ தான் கடை வந்திருக்கேன். உங்களுக்கே தெரில என்னை பற்றி. சரி நானும் வந்து பிக்கஸ்ட் யூடியூபர் இந்த லெவலில் போயிட்டோம். ஓகே தேங்க்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது தான் நடந்திருக்கு. ஐயே தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஓகே இப்படி தான் போகணும். டே 2 இது. டே 2 இந்த கேம் முடிச்சுக்கலாம். ஓகேவா நம்ம டே 2 முடிட்டோம். நம்மளுக்கு வந்து பேக்கிங் பண்ணிலாம் எடுத்து போகிறாங்களே பரவாயில்லையே. இங்கே வந்து போட்டு நம்ம கிளம்பிடுறாங்க. ஓகே பேக்கிங் தான் நம்மளுக்கு ஐயோ அழுகி போகாமல் இருந்தால் சரிடா சாமி. ஐயோ நம்மளுக்கெல்லாம் முடிச்சிங்க. நம்மளுக்கெல்லாம் முடிச்சு ஐயோ $40 சம்பாதிக்க முடியுதாடா இந்த உலகத்தில்? சை மனுஷனாடா நீங்களாம். சரி கொஞ்சம் இருக்கேன் சார். என்ன சார் உங்களுக்கு வேணும்? $5 25 78 $8 வாங்க சார். லைனில் வந்து கத்தாதீங்க. லைனில் வந்து வரிசையாக நில்லுங்க. ஓகேவா லைனில் வரிசையாக நில்லுங்க. வணக்கம் சார் வணக்கம். லைனில் வந்து வரிசையாக நில்லுங்க. ஸோ ஆர்டர் வந்துருச்சு. சரி இப்போ இந்த லைனில் நிற்காதீங்க சார். லைனில் வந்து முதுவாக நில்லுங்க. யாரும் கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் அடிச்சுட்டு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷ் கொடுக்காம இருக்கே சார். அக்கா கேஷ் கொடுக்காதக்கா. கணக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. வணக்கம். சாரிக்கா. சரி
என்ன பண்ணுறது, ஒரு வார்த்தை பேச முடியும். பாடி வணக்கம் கோட்டு போட்ட தம்பி. வணக்கம் வணக்கம். ஓகே பக்கா பக்கா பக்கா. ஓகே என்ன வேணும்? ஐயோ பகர் இல்லையா அப்போதைக்கு. சரி இன்னொருத்தர் கொஞ்சம் ஐயோ தப்பா போட்டுருக்கேன். ஓகே ஓகே போட்டு கொடுத்துரு. ஓகே ஒரு பகருக்கே 2 பண்ணுனா எப்படிக்கே பத்தோம் இல்லை சொல்லுங்கள் நீங்களே, எப்படியே பத்தோம்? செத்து போகலாம். டக்குனு போடுறா. அவ்வளோதான் டைமில் நம்மளுக்கு பேர் ஆத்திரியாச்சு. இந்த ஊரில் இந்த உலகத்தில் வேற இந்த யூனிவர்ஸ் இது வந்து பேரலல் யூனிவர்ஸ் நம்ம உலகம் இல்லை. அதனால தான் அண்ணா அது சமைக்காமல் சாப்பிட்றாங்க. அதுவும் நார்மல் வெஜிடேரியன் பர்கருக்கே இவ்வளோ ஆள் வருது பார்த்துக்கோங்க. மேபி தைப்பூசனால் இவ்வளோ ஆள் வருது போல் வெஜிடேரியன் பர்கருக்கு. என்ன பண்ணுறது? ஓகே தேங்க்ஸ், நன்றி அண்ணா. அண்ணா கடை க்ளோஸ். ஏடா வரீங்க? ஏடா உயிர் வாங்குறீங்க? ஐயோ ஒன்று வர விட்டு எடுத்துகிட்டு போங்க. அட காட்டு கொடுக்க ஐயா இல்லை நீங்களே அலைக்கிறீங்களே. ஐயோ $1 ஆயிடுச்சுடே. படிச்சிருக்கடே. ஐயோ $25. $72 நாசமாக நக்கிட்டு போச்சு. மறுபடியும் $25. நான் ஒரு முட்டாளே. எடுத்துகிட்டு போங்கடா. வணக்கம் எப்படி கீழா. நன்றிடா. எமோஷனல் கிரில்லு வந்துருச்சுடா. சாவுடலாம் கிரில்லுடா இன்னைக்கு கிரில்லா வாங்குற. இங்கடா வந்துருச்சு ஆர்டரே. வந்துக்கிட்டு இருக்கு 18 செகண்டில் வந்துச்சு. சத்திங்கடா நீங்களாம் கிரில்லை போட்டு எல்லாம் சாவடிக்கிறேன். நல்லடா வரேன்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னால் ஒன்றும் முடியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியல. உடனே ஐயோ அது வேணும் அது வேணும் இது வேணும்னு வந்துடுறது. ஸோ மனுஷன் என்னடா நிம்மதியாக இருக்க முடியுதாடா உலகத்தில்? சரி வந்துருச்சு. ஆர்டர் வந்துருச்சு. கிரில் வந்துருச்சு. பக்கா. ஓகே பக்கா. ஐயோ டொமேட்டோ இல்லை. ஃபஸ்ட் டைம் டொமேட்டோ காலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் டொமேட்டோ வாங்கலை அந்தளவுக்கு. ஓகே டொமேட்டோ நிறைய தாங்க இருக்குது. கிரில் வந்துருச்சு. இது கிரில் தானே? எஸ் பக்கா கிரில் வந்துருச்சு. நம்ம வந்து கிரில் வந்து இங்கே வச்சிடலாங்க. அன்னே சொல்லிட்டானுங்க இங்கே வெய்யிடா பண்ணாட அப்படின்னு. என்ன பண்ணுறது? இப்படி தான் சொன்னேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறேன். மட்டும் 4 பாயிண்ட் கோசம் ஓகே நைஸ் தேங்க்ஸ் தெரியுமா காசு. நீங்கள் என்ன பண்ண யூஸ் என்ன தெரியுமா? ஓகே வாக்கா குக்குடு பார்ட்டி there's no cooked patty. இது என்ன பண்ணணும்? இதில் பண்ணால் வரிசையாக போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஆன். ஓகே நைஸ். பரவாயில்லையே, இந்த மாதிரிலாம் இருந்தால் கடையில் டக்குன்னு பர்கர் செஞ்சு வாங்கி போல. இவ்வளோ சின்னங்க வந்துருச்சு. ஓகே ஹேண்ட்ஸ் ஆஃப். ஓகே நைஸ். டக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய ஆள் வந்துட்டாங்க. கட்ட அண்ணா அக்கா அண்ணா. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணா அக்கா ஓகே கொஞ்சம் இருங்க. பழக். ஓகே நைஸ். ஐயோ தெரியாம போட்டேன். அவசரத்தில் என்ன பண்ணுறேன் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு மென்டல் அப்படி தான். என்ன பண்ணுறது இல்லையா? போடு பெகிரு பட்டி. ஃபைனலி லெவலப். நல்ல கோக்காடே இதே முடியல. இல்லை ட்ரிங்க் டிஸ்பென்சரி கோக்கு ஏன்டாடே மனுஷனாடா நீங்களே இதுக்கு யோசப்பட்டு போய்த்துடா. அப்படியே அல்ல குடி சொல்லி கேட்டுடா. பரவாயில்ல. ஓகே என்னக்கா வேணும் உங்களுக்கு? கேட்டிருக்காங்க மேலே. கோக்கு கொத்தாலடே. கோக்கு எவ்வளோடா? 50 வழி. செத்து போகலாம். சரி கேஷ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 போட ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பர்கர் ஸ்டோர் தான். ஸோ பர்கர் சிமுலேட்டர் பார்ட் 2 வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கேம்ல எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ண சப்போர்ட் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கோலே. அவன் 100 மில்லியன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ 50 சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறேன். பார்த்து பண்ணி விட்டு போங்க மக்களே. ஸோ சரி நன்றி வணக்கம். டாட்டா பாய் பாட்டா.